ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைண்ட் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளைண்ட் என்ன கொஸ்டின் கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பரம்பரை சொத்து இருக்கு, அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஒன்னு இருக்குன்னு. அந்த சொத்து தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா உயிரோட இருக்கும்போது பேரன், அதாவது நான் கிளைம் பண்ண முடியுமா, அதை பாகப்பிரிவினை பிரிச்சு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. சோ முதல்ல நான் ஒரு சொத்து 4 தலைமுறையை கடந்து வருது அப்படின்னா அந்த சொத்தை தான் நம்ம பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லுவோம். வழி வழியா அந்த சொத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சொத்தை தான் நம்ம ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏவை தாத்தான்னு வச்சுக்கலாம், பிய அப்பான்னு வச்சுக்கலாம், சிய மகன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அப்பாவோட மகன் தாத்தாவுக்கு பேரன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப தாத்தா கிட்ட பரம்பரை சொத்து ஒரு 12 ஏக்கர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப தாத்தா அந்த 12 ஏக்கர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த 12 ஏக்கர்ல நான் கிளைம் பண்ணி பிரிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்பா உயிரோட இருக்கும்போது பிரிச்சுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பிரிச்சுக்கலாம். இப்ப தாத்தாக்கான வாரிசு யாருன்னா பாத்தீங்கன்னா அப்பாவும் இவரோட அம்மா, அதாவது தாத்தாவோட வைஃப் பாட்டியும், இவங்க 2 பேரும் தான் வாரிசுதாரர்கள். இப்ப தாத்தாவுக்கு உதாரணத்துக்கு பரம்பரை சொத்து 12 ஏக்கர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோட வாரிசுதாரர்களான பாட்டிக்கு 6 ஏக்கர் போகும், அப்பாவுக்கு 6 ஏக்கர் போகும். இப்ப அப்பாவுக்கு 2 பசங்க இருக்காங்க திருமணமாகி அப்படின்னா அதுதான் நம்ம கிளைண்ட்டும் அவங்களோட தம்பியும் வச்சுக்கலாம். இப்ப அப்பாவுக்கு எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, 6 ஏக்கர் வந்திருக்கு. அந்த 6 ஏக்கர்ல அப்பாக்கு 2 ஏக்கர், இவங்க 2 பேரும் ஆளுக்கு 2 ஏக்கர் எடுத்துப்பாங்க. சோ இப்படிதான் அந்த ஷேர் வரும். இதை நம்ம குடும்பத்திலேயே பேசி பாகப்பிரிவினை பண்ணிக்கலாம். அப்பா தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அது பிரிக்கிறதுல பிரச்சனைகள் வருது அப்படின்னா பை கோர்ட்ல நீங்க பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணி பார்ட்டிஸ் எல்லாருமே கரெக்டா, அதாவது பாட்டியை ஒரு பார்ட்டியா சேர்த்தணும், அப்பாவை பார்ட்டியா சேர்த்தணும், நம்ம கிளைண்ட் கூட பிறந்த தம்பியையும் பார்ட்டியா சேர்த்தி கரெக்டா சேர்க்க வேண்டிய பார்ட்டிஸை சேர்த்தி பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணி பை கோர்ட் மூலியமா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை பார்ட்டிஷன் பண்ணி வாங்கிக்கலாம். 4 தலைமுறையை கடந்து வர சொத்துல தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் மகன் உயிரோடு இருக்கும்போது, அதாவது அப்பா உயிரோடு இருக்கும்போது பேரன் டைரக்டா அந்த சொத்துல இருந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுதான் கிளைம் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.